வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸில் கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிசஸ் A belong to mn/n of F. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக டிட்டர்மைன் ஆல் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A. ஸோ ஐகன் வேல்யூ பார்க்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஃபார் ஈச் ஐகன் வேல்யூ லாம்டா ஆஃப் A. நம்ம டிஃபைன் பண்ண அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் convert பண்ண eigen values lambda க்கு find the set of eigen vectors corresponding to lambda. So eigen value based eigen vectors convert பண்ணுங்கன்னு கொடுத்திருக்காங்க. Third subdivision if possible find a basis for fn consisting of eigen vectors of A. So basis of fn என்னங்கறத பார்க்க சொல்லிருக்காங்க. Fourth one determine the invertible matrix Q. So invertible matrix Q பார்க்கணுமா and diagonal matrix D such that Q inverse AQ equal to D. இந்த condition satisfy பண்ணதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. Fourth subdivision நமக்கு eigen vector eigen வேல்யூலாம் பார்க்கறதுக்கான மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா A which is equal to 1 2 3 2 for F equal to R. இந்த மேட்ரிக்ஸ் தான் given data. இதுக்கு ரெலவெண்ட்டாக இப்போ நம்ம eigen வேல்யூ பார்க்கணும், eigen vector பார்க்கணும், பேசிஸ் பார்த்துட்டு Q inverse AQ equal to D and check பண்ணால் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க இந்த ப்ராப்ளத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக இதே மாதிரி வேறு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். கிவன் A equal to 1 2 3 2. நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக கேட்டது டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் A தான். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A பார்க்கணுன்னா நம்ம ரெண்டு ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பார்க்கணும். நம்ம கன்வெர்ட் பண்ணுற பாலினாமியலை ஈக்குவலன்ட் டு 0ன்னு போட்டு ரூட்ஸ் பார்த்துட்டா ஐகன் வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் தான் ஐகன் வேல்யூக்கு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம இது ரெண்டு ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் A இஸ் கிவன் பை நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் பார்க்கணும் A minus lambda I. ஸோ ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறப்ப 1 2 3 2 மைனஸ் லாம்டா ஐ 2x2 மேட்ரிக்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ 1 0 0 1. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம 2x2 ரெலவெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். 3x3க்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ 2x2ல் 1 0 0 1 மட்டும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 1 மைனஸ் லாம்டா இங்கே 0 ஆகிடும். அப்போ 2 3 மைனஸ் லாம்டா 0ங்கிறப்ப 3 2 மைனஸ் லாம்டா. இப்போ இந்த வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் பாருங்கள். தட் இஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு 2 மைனஸ் லாம்டா மைனஸ் 3 2s are 6. இப்போ இது ஒரே டேர்மை மாற்றலாம். ஸோ மாற்றிங்கன்னா என்ன வந்துருக்கலாம் 1 இன்ட்டு 2 2 1 மைனஸ் லாம்டாங்கிறப்ப மைனஸ் லாம்டா இன்ட்டு 2ங்கிறப்ப மைனஸ் 2 லாம்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் லாம்டாங்கிறப்ப லாம்டா ஸ்கொயர் பாசிட்டிவ் ஆகிடும். இந்த டேர்ம் மைனஸ் 6 எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இது ஒரே ஈக்குவேஷனாக மாற்றணும்னா லாம்டா ஸ்கொயர் லாம்டாவெல்லாம் சேர்த்துருங்க. ஸோ மைனஸ் 3 லாம்டா நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 6ங்கிறப்ப மைனஸ் 4. இதுதான் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஸோ ஐகன் வேல்யூ பார்க்கறதுக்கான ஸ்டெப் 1ஓட ஆன்சர் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 3 லாம்டா மைனஸ் 4. இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக என்ன சொன்னோம், இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை நம்ம ஈக்குவலன்ட் 0ன்னு பார்த்து லாம்டாவோட வேல்யூ பார்த்துட்டா அந்த லாம்டா வேல்யூ தான் ஐகன் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிறோம். சால்வ் த ஈக்குவேஷன். அப்போ இந்த இப்போ வந்திருக்க நம்ம ஈக்குவேஷனை ஈக்குவலன்ட் 0ன்னு போடணுமா? அப்போ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 3 லாம்டா மைனஸ் 4 ஈக்குவலன்ட் 0ன்னு எடுத்துக்கோங்க. இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இது சிம்பிள் ஈக்குவேஷன் தான். ஸோ இதை ஃபேக்டரைசேஷனில் மாற்றினீங்கன்னா லாம்டா ப்ளஸ் 1 லாம்டா மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஆட் பண்ணால் மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4ங்கிறப்ப நமக்கு அரை ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 ப்ளஸ் 1 தான் எக்ஸிஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். தனித்தனியாக நீங்கள் ஈக்குவலன்ட் 0ன்னு மாற்றினீங்கன்னா லாம்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 லாம்டா மைனஸ் 4 ஈக்குவலன்ட் 0. ஸோ லாம்டாவோட வேல்யூ மைனஸ் 1ஆக இருக்கலாம், லாம்டாவோட வேல்யூ 4ஆக இருக்கலாம். இதுதான் இந்த 2x2 மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ். இந்த மெத்தடில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா ஐ கன்வெர்ட் பண்ணுங்கள். அங்கே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும், இல்லை 3x3 இருந்தால் பவர் 3ல் கூட எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ அந்த ஈக்குவேஷனை ஈக்குவலன்ட் 0ன்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வர ரூட்ஸ் தான் ஐகன் வேல்யூஸ். இந்த ஸ்டெப்பு கரெக்டானா தான் இந்த வேல்யூ பேஸ்டாக தான் நம்ம ஐகன் வேல்யூ வெக்டார் போவோம். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பும் இது கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஸ்டெப் கரெக்டாக இருக்க எழுத முடியும். அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எழுதுங்க. மேக்ஸிமம் 1 or 2 ப்ராப்ளம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ லாஸ்ட் டைமில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் தரவாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே மாதிரி வேறு டேட்டா கொடுத்தாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணவாது செஞ்சுருந்துருக்கணும். ஐகன் வேல்யூ எப்படி பார்க்கணுங்கிற மெத்தடை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம்.
இப்போ செகண்ட் சப்டிவிஷனாக நமக்கு கேட்டிருக்கிறது ஐகன் வெக்டார். ஸோ ஐகன் வெக்டார் பார்க்கணும்னா இது 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ நமக்கு x1 x2 ரெண்டு ஆர்டரில் எக்ஸிஸ்ட் ஆகும். let x equal to x1 x2 be the eigen vectors corresponding to eigenvalue lambda. if and only if a minus lambda of x. இதுதான் ரொம்ப முக்கியம். ஐகன் வெக்டார் பார்க்கணும்னா a minus lambda of x. xனா இங்கே x1 x2 நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஈக்குவலன்ட் டு 0. ஸோ அதை ஈக்குவலன்ட் டு 0ன்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஐகன் வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகலாம். இப்போ நமக்கு ஐகன் வெக்டார் அப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் லேம்டா 2 3 2 மைனஸ் லேம்டா எக்ஸுக்கு பதிலாக x1 x2ன்னு எழுதியிருக்கீங்க. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 0 0. இதை ஸ்டேட்மெண்ட் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு என்னென்னா லேம்டாவோட வேல்யூ ரெண்டு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். 2/2ங்கிறப்ப 2 வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். -1 4. கேஸ் 1ல் இந்த லேம்டாக்கு பதிலாக இப்போ -1ன்னு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டெரிவேட்டிவில் ஒரு வெக்டார் பாருங்கள். அடுத்து கேஸ் 2ல் லேம்டா ஈக்குவல் டு 4ன்னு போட்டு இந்த டெரிவேட்டிவ் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு செகண்டாக ஒரு வெக்டார் கிடைக்கும். ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிடும். ஸோ இப்போ கேஸ் 1 லேம்டா ஈக்குவல் டு -1 எடுத்துக்கலாம். அப்போ 1 மைனஸ் -1 2 3 2 மைனஸ் லேம்டாக்கு பதிலாக -1 எடுத்துக்கலாம். x1 x2 ஈக்குவல் டு 0 0. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 1 + 1 மைனஸ் ஆஃப் மைனஸுங்கிறப்ப ப்ளஸ் ஆகிடும். 2 3 இதுவும் மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 + 1 x1 x2 ஈக்குவல் டு 0 0. கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 2 இங்கேயும் 3 3 ரெண்டு வேரியபிள் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. 2 2 3 3 பேஸ்ட் ஆன் x1 x2ல் நமக்கு இந்த பார்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து எழுதணும்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 2 3 3 x1 x2 ஈக்குவல் டு 0 0. இதை ஈக்குவேஷனாக மாற்றணும்னா 2x1 2x2 ஈக்குவல் டு 0 3x1 3x2 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுமே சேம் ஸ்டேட்மெண்ட் தான். 2x1 + 2x2 3x1 + 3x2ங்கிறப்ப x1 ஈக்குவல் டு -x2. இந்த ஒரு லைனை தான் நமக்கு தரும். x1ஓட வேல்யூ x2க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது பட் நெகட்டிவ்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. thus the set of all solutions to the equation t of டேட்டா என்ன வரும்? இங்கே 1ன்னா இங்கே -1 நம்ம எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ 1 - 1 t belong to r. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம லேம்டாவோட வேல்யூ ஃபஸ்ட்டு கேஸில் எடுத்ததுக்கு நமக்கு ஐகன் வெக்டார்ஸோட டேட்டா இந்த மாதிரி தான் எக்ஸிஸ்டாக இருக்குது. டைரக்ட் டேட்டாவாக x1 ஈக்குவல் டு x2 ஈக்குவல் டு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ நமக்கு வந்திருக்கிற ஆன்சரை நோட் பண்ணிக்கலாம் 1 - 1. இப்போ கேஸ் 2 லேம்டா ஈக்குவல் டு 4க்கு எடுத்து பார்க்கலாம். ஸோ லேம்டா ஈக்குவல் டு 4ல் ஈக்குவேஷன் 1ல் அந்த நம்ம a - லேம்டா ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணியிருந்தோம், அதில் அப்ளை பண்ணுங்கள் லேம்டாக்கு பதிலாக 4ன்னு. அப்போது 1 - 4 2 3 2 - 4 x1 x2 ஈக்குவல் டு 0 0 எடுத்து எழுதியாச்சு. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 1 - 4னா -3 2 3 2 - 4னா -2 x1 x2 ஈக்குவல் டு 0 0. இதை ஒர்க் அவுட் பண்ணால் -3x1 + 2x2 ஈக்குவல் 0 3x1 - 2x2 ஈக்குவல் டு 0. இதுவும் பாருங்கள் 3 2 ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 2x2 ஈக்குவல் டு 3x1 நம்ம எழுதுகிற மாதிரி ஆகும். தட் இஸ் இந்த ஆர்டரில் இந்த மாதிரி கேசஸ் வருதுன்னா இதில் x1ஓட வேல்யூவை இந்த ஃபேக்டரை எடுப்பீங்க. ஸோ x1 ஈக்குவல் டு 2 அண்ட் x2ஓட ஃபேக்டரை இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எடுப்பீங்க x2 ஈக்குவல் டு 3. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். 2x1 ஈக்குவல் டு x3னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக எழுதினாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மாற்றி எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ x1ஓட கோஎஃபிஷியன்ட் x1ஓட வேல்யூக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் x2க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து வைக்கும். thus the set of all solutions to this equation is t of 2 3 t belong to r. ஸோ x1 x2ஓட வேல்யூவை எழுதிக்கும். ஸோ ரெண்டு லேம்டா வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆச்சு. ரெண்டுத்துக்கு தனித்தனியாக பார்த்தாச்சு கேஸ் 1 கேஸ் 2ல். இப்போ ஐகன் வெக்டார்ஸ் மொத்தமாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா பார்த்தீங்கன்னா 1 - 1, செகண்ட் டேட்டாவில் வந்துருக்குது 2 3. தட் இஸ் 1 - 1 2 3 காலம் வைஸ் நம்ம எழுதிக்கிட்டோம்னா நமக்கு ஐகன் வெக்டார்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். தேர்ட் பார்ட்டாக நமக்கு கேட்டிருக்குது பேசிஸ்க்கு வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. The eigenvectors 1 - 1 and 2 3 are linearly independent and neither of them is multiple of others. இது ரெண்டுத்துக்குமே எந்த லிங்க்குமே இல்லை, எதுவும் கோயின்சைட் ஆகலை. ஸோ அதுவும் இல்லாமல் இது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாகவே இதை பேசிஸ்னு எடுத்துக்கலாம். thus beta equal to 1 - 1 2 3 is a basis of R2 consisting of Aன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷனை நமக்கு கேட்டது Q இன்வர்ஸ் A Q ஈக்குவல் டு Dன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தானா செக் பண்ணணும். டினா நமக்கு டயகனல் மேட்ரிக்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த ஆர்டரில் ஃபைனல் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம். க்யூங்கிறது என்னங்கிறது இப்போ நோட் பண்ணிக்கலாம். லெட் க்யூ பி த சேஞ்ச் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் பீட்டா.
ஸோ சேஞ்ச் ஆஃப் கோஆர்டினேட்ஸாக மாற்றிக்கோங்க. இப்போ இந்த ஆர்டரில் வந்துருக்குல்ல பேசிஸில், ஸோ இந்த ஆர்டரை மாற்றிக்கோங்க. ஸோ 1 - 1 செகண்ட் வேல்யூவாகவும் 2 3 ஃபஸ்ட் வேல்யூவாகவும் நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் Q = 2 3 1 - 1. இது Q. நம்ம இப்போ செக் பண்ண வேண்டியதில் Q கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ், அது நம்ம கையில் டைரெக்டாகவே இருக்குது. Q இன்வெர்ஸ் இப்போ பார்க்கணும். Qலேருந்து Q இன்வெர்ஸ் பார்க்குற மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் Q இன்வெர்ஸ். ஸோ Q இன்வெர்ஸ் = 1 / absolute value of Q, that is determinant of Q at Qன்னு எழுதுவாங்க. அப்போ determinant of Qன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேல்யூக்கு டேரெக்டாக பார்த்துக்கலாமா? அப்போ -2 - 3, that is -5, not equal to 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0னா at J பார்க்கலாம். அப்போ at Q = 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆர்டருக்கு நம்பரை மாற்றுவோம், இங்கே சிம்பிளை மட்டும் மாற்றுவோம். ஸோ இந்த டயகனல் வேல்யூவில் நம்பர் மாற்றினீங்கன்னா -1 மேலே போயிடும், 2 கீழே வந்துடும். இங்கே சிம்பிளை மட்டும் மாற்றினீங்கன்னா -1 - 3. Qலேருந்து HQ இந்த ப்ராசஸில் தான் பார்ப்பாங்க. இது ஸ்கூல் லெவல்லே நம்ம நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இப்போ ஜஸ்ட் இங்கே எனக்குள்ள அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ HQ பார்த்தாச்சு, நமக்கு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் Q தெரியும். ரெண்டுத்தையும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் Q இன்வெர்ஸ் கிடச்சிடும். தட் இஸ் Q இன்வெர்ஸ் = 1 / -5 -1 -1 - 3 2. இதை ரெடியூஸ் பண்ணோன்னா நமக்கு வருது 1/5 1/5 3/5 -2/5. இது Q இன்வெர்ஸ். நமக்கு ஃபோர்த் சப்டிவிஷனில் கேட்டது மல்டிப்ளிகேஷன் வேல்யூ டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கான்னு தான் செக் பண்ணாங்க. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு Q இன்வெர்ஸ் இப்போ பார்த்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. A கிவன் மேட்ரிக்ஸ் 1 2 3 2 எழுதிக்கலாம். அண்ட் Qவோட வேல்யூ 2 1 3 -1 எழுதிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்போ 1/5 × 1 1 1/5 × 3ங்கிறப்ப 3/5. அடுத்து அதே ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2/5 + 2/5 முடிஞ்சது. அதுக்கடுத்து செகண்ட் ரோ வச்சு ஃபஸ்ட்டு காலம் எடுத்திங்கன்னா 3/5 - 2/5 × 3, அப்போ -6/5. செகண்ட் ரோவில் வச்சு செகண்ட் காலம் எடுத்திங்கன்னா 6/5 - 6 2 2s are 4 4/5. இந்த மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 4/5 4/5 -3 - 6 -3/5 2/5 மேட்ரிக்ஸ். திருப்பியும் இதை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்திங்கன்னா 8/5 + 12/5. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்தோம்னா 4/5 - 4/5. இங்கே செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்தால் -6/5 + 6/5. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -3/5 - 2/5. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர்றது 20/5 0 0 -5/5. தட் இஸ் 4 0 0 -1. நமக்கு இது டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனலில் மட்டும்தான் டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரிமைனிங் வேல்யூ 0வாக இருக்கிறது தான் டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். நமக்கு கண்டிஷன் வைஸ் Q இன்வெர்ஸ் A Q = D தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஃபைனல் ஆன்சர் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு Dன்னு முடிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் 4 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. நமக்கு எக்ஸாமில் இந்த அளவுக்கு கேட்பாங்கன்னு தெரியலை, பட் இது உங்கள் சிலபஸில் இருக்கிற பேட்டர்ன் தான். கேட்டால் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் ப்ரொசீஜர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் இல்லைனாலும் எந்த ப்ராப்ளத்துக்குனாலும் அது யூஸ் ஆகும். 3/3 மேட்ரிக்ஸ்க்கான ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.